இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் யாருமே நம்ம விளையாண்ட ஓஜி கேம்ஸ்லாம் விளையாண்டுருக்க மாட்டாங்களே. அப்படியே விளையாண்டுருந்தாலும் அந்த கேம் சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காது. இப்போ வாங்க அந்த ஓஜி கேம்ஸ்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்க கேம் பாத்தீங்கன்னா டெஃப் ஜாம் ஃபைட். இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் கேம்னு சொல்லலாம். அஸ்வந்த் நிதிஷ், நீங்க சின்ன வயசுல PS2ல இந்த கேமை நீங்க விளையாண்டுருக்கீங்க. ஸோ இந்த கேமை விளையாண்டதுல உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கடா. ஆக்சுவலா என்னன்னா, நான் கரெக்ட்டா வந்து என்ன 7த் படிக்கும்போது PS2 வாங்குனேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அப்பலாம் நம்ம வந்து பிளே ஸ்டேஷன் விளையாண்டு இருந்தோம். இதுல கேம் சென்டர் ஆமா. விளையாண்டுருப்போம். கேம் முன்னாடி சென்டர்லாம் விளையாண்டுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன எங்க வீட்லயே வந்து வாங்கி குடுத்துட்டாங்க. நானு, நித்தீஷ் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணோம்னா, வீட்ல அசெம்பிள் ஆயிரும். 5 பேர் காலையிலேயே வந்துருவோம். காலையில சாப்பாடு மட்டும் தான் வெளியில. மத்த எல்லாமே வந்து இங்கதான். நாம தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பனா இந்த கேமை பத்தி சொல்லணும்னா, லைக் இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் கேம். ஆல்ரெடி கிரி சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் கேம். ஸோ இந்த கேம்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருக்கும்னா, ஒரு ராவா வந்து ஒரு கேங்ஸ்டரும் இன்னொரு கேங்ஸ்டரும் 1v1ல அடிச்சுக்கிட்டே எப்படி இருக்கும் தக்காளி. அதுல வந்து லிட்டரலி வந்து WWE மாதிரி தான். ஆனா என்ன கொஞ்சம் வந்து அதுல ராவா இருக்கும். தக்காளி வந்து என்ன சொல்ல, இதுல என்னதான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரிங்ல விளாடாம இருந்தாலும் இது என்னன்னா பார்ல அடிச்சுப்பானுங்க, மண்ல அடிச்சுப்பானுங்க, பீச்ல அடிச்சுப்பானுங்க. அந்த கேம்ல லாஸ்ட் மூமெண்ட் ஃபைட் ஒன்று இருக்கு. அதாவது அவனோட லாஸ்ட் ஃபினிஷிங் ஷாட். அந்த ஃபினிஷிங் ஷாட்டுக்கானே நீங்க வந்து அந்த கேமை வந்துட்டு கண்டிப்பா ப்ளே பண்ணணும். தரமான கேம் அது. இதெல்லாம் வந்து நான் சொல்லணும்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஓஜி கேம்ஸ்ல சஜஸ்ட் பண்ற ஒன் ஆஃப் த கேம் இதுவும் கூட. ஏன்னா வந்து இந்த கேம்ல வந்து சிக்னேச்சர் மூவ் ஒன்னு இருக்கும், ஃபினிஷிங் மூவ் ஒன்னு இருக்கும். சோ வந்து சிக்னேச்சர் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபினிஷிங் மூவ் போடுறப்போ தக்காளி அப்படியே வந்து சட்டையை கழட்டி போட்டு பாருங்க. அதனால நாக் ஒன் மட்டும் பண்ணா போதும். இதுல என்னன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் சண்டை வரும். தக்காளி ட்ரெயின் வரும்போது தள்ளி விட்டோன்னீங்களே அவ்வளவுதான், ஏத்திட்டு போயிரும். இன்னொன்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து நிறைய ஃபைட்டிங் ஸ்டைலா இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபைட்டு, கராத்தே, இந்த மாதிரி நம்ம வந்து உங்களோட என்ன பண்ணிக்கலாம்னா அதுல வந்து உங்களோட ஃபைட்டிங் ஸ்டைல வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கராத்தேவும் அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் தான் எப்பவுமே ஸ்ட்ரீட் ஃபைட் தான் வைப்பேன். அதான் தரமா இருக்கும். பாக்ஸிங்கும் ரெஸ்லிங்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ வந்து உங்களால ரெண்டு ஆர்ட்ஸ் வந்து உங்களால மிக்ஸ் பண்ணிக்க முடியும். தரமா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த கேம்லாம். மேபி வந்து நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. பழைய ட்ரை பண்ணிலாம் இல்ல, மஸ்ட் ட்ரை இந்த கேம்லாம். ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும் இந்த கேம்லாம். நெக்ஸ்ட் பார்க்க போற கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுள் கையே, அதாவது காட் ஹேண்டு. இந்த கேம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கேம்னு சொல்லலாம். இந்த கேம்ல கொடுத்துருக்க ஃபைட்டிங் டெக்னிக்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண நல்லா இருக்கும். ஸோ நம்ம பாய்ஸ் ரீசெண்டா நாங்க 3 பேர் இந்த கேமை விளாண்டோம். ஸோ வாங்க பாய்ஸ் கிட்டே கேட்டுறோம். பாய்ஸ் சொல்லுங்கடா. ஆக்சுவலா இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்மள வந்து ஒரு நடுத்தெருல நிப்பாட்டி வச்சிருப்பானுங்க. நிப்பாட்டி வச்சுட்டு சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட விட்டுருவானுங்க. அங்கெல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு பார்த்தா ஒரு குண்டு பையன் ரூம்ல இருந்து வருவான். அந்த குண்டு பையனை அடிச்சதுக்கு அப்புறம் உயின்ட்டு வருவான். அவனை அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவன் உடம்புக்குள்ள இருந்து ஒரு பேய் வரும் டபால்ட்டு. அதுக்கப்புறம் ஆமா, அவனை அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போயிரும். ஸோ இந்த இந்த கேமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு என்ன சொல்ல அடிதடியா தான் இருக்கும். ஸோ இந்த கேமோட ஸ்டோரியும் சரி அப்புறம் வந்து கேம் பிளேயும் சரி செம்மையா இருக்கும். லைக் வந்து 2 தடவை அனலாகம்னா வேமா ஓடுறது, அப்புறம் வந்து வேமா போய் அடிச்சோன்னீங்க டமால் போய் பறக்கிறது. அப்படியே வந்து இன்னொரு மூவ் இருக்கு. அப்படியே சுத்தி போட்டு ஒரு கட்டம் அமுக்கணும்னு வைங்களேன், அப்படியே சுத்திட்டு ஒரு அதுல அப்படியே பறந்து போயிடும். இதுல இன்னொரு இது என்னன்னா இந்த சர்க்கஸ் காரிங்க எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது நீங்க விளையாண்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். அப்பெல்லாம் வந்து கார்டுகன் கேம் வந்துட்டு ஒரு 1 வீக்குள்ள வந்து கேம் சென்டர்ல நம்ம வந்து பினிஷ் பண்ணோம்னா நம்மள ஒரு ஹீரோ மாதிரி பாப்பாங்க கேம் சென்டர்ல. கார்டுகன்ட முடிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நாங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து நான் ஒரு 20 ரூபா வந்து கொண்டு வரேன்னா ஒரு மணி நேரம் 20 ரூபா கொண்டு வருவான். அப்படியே விளாடுவான். அதுவும் இல்லைன்னு வைங்களேன், பக்கத்துல இருக்க சின்ன பையனை வந்து தூண்டி விட்டு அவனை விளையாட வைப்போம். ஆனா கடைசியில அப்பயே நாங்க வந்து இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்து கேம் சென்டர்ல வந்து மாஸ்க் காமிச்சிருக்கோம். சோ இது நாங்க மட்டும் இல்ல, எல்லாருமே பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சோ இந்த கேம் வந்து ஒரு விளையாடுறதுக்கு செம்ம கேம். கண்டிப்பா நீங்க விளையாண்டு பார்க்கணும். விளையாண்டு பார்த்துட்டு கேம் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க இந்த கேமை.
நெக்ஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் 4. இது பாத்தீங்கன்னா ஹாரர் த்ரில்லர் கேம்னு சொல்லலாம். இந்த கேம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி பேஸ்ல அப்படியே மூவ் ஆகி கொண்டு போவாங்க. ஸோ இந்த கேமை பத்தி நம்ம பாய்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்லுங்கடா நித்திஷ், இதை விளையாட எப்படி இருந்துச்சு? நீங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணீங்க இந்த கேம் விளையாடும் போது? எல்லாத்தையும் சொல்லுங்க. ரெசிடென்ட் ஈவில் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10-15 தடவை நான் அந்த கேம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு விளையாண்டுருப்பேன். அந்த கேமை பத்தி சொல்லணும்னா வந்துட்டு ஸ்டோரி வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, பிரசிடென்ட்டோட மகளை வந்து அவங்க வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த பொண்ணை காப்பாத்ததான் ஸ்டோரியே. இதுல பாத்தீங்கன்னா வந்து லிட்டரலா இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்கு. என்னன்னா எங்க வீட்டுலதான் நானும் நித்திஷும் வந்து நாங்க தான் சொல்லியிருக்கோம்ல, காலையிலேயே ஆரம்பிச்சிருவோன்ட்டு இந்த கேமை ஒரே ஸ்ட்ரெச்சடா ஒரே நாள்ல முடிக்கணும்ட்டு நாங்க உட்காந்து விளையாண்டு இருந்தோம். இன்னொன்னு சொல்றேன், இந்த கேம் மட்டும் ஹஸ்வந்தோட பிளே ஸ்டேஷன்ல வந்து மெமரி கார்டுல எடுக்காது. மெமரி கூட சேவ் ஆகாது. இதனால நாங்க வந்து என்ன ப்ளே பண்ணோம், ஒரே நாள்ல இந்த கேம் வந்து தூக்கிடணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா ஒரு சம்பவம் ஆகி போச்சு. அதை சொல்றாடி என்னன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 to 80% வந்து கேமை முடிச்சாச்சு. முடிச்சிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, நைட் அதாவது ஒரு 8:30 ஆயிருக்கும். காலையில இருந்து சாப்பிட்டோம். ஆனா சாப்பிட்டதுக்கு லேட்டா தான் சாப்பிட்டோம். அதுக்கு வேற திட்டு. இதையெல்லாம் தாண்டி வந்து முடிக்கலான்ட்டு பார்த்தா, என்னடா டப்புன்னு பார்த்தா அமர்ந்துருச்சு. கரண்ட் போச்சான்னு பார்த்தா மேல ஃபேன் ஓடுது, லைட் ஓடுது. அப்புறம் தான் பார்த்தேன் எங்க அத்தை வந்து ஆஃப் பண்ணி விட்டாங்க. அப்போ ஒரு மனவேதனை வந்துச்சே. அதுக்குள்ளயும் பார்த்தா எங்கனால வந்து அவங்க வீட்டுல வந்து அந்த கேம் முடிக்கவே முடியல கடைசி வரைக்கும். அது ஒரு சேடான ஸ்டோரி தான் சொல்லணும். ஆனா முக்கியமா சொல்றேன், ஓஜி கேம்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்ஸ்ல ரெசிடென்ட் ஈவில் 4 சொல்லலாம். இந்த கேம் வந்து எந்த கேம் விளையாடுறீங்களோ இல்லையோ, ரெசிடென்ட் ஈவில் 4 வந்து தனியா உட்கார்ந்து விளையாடுங்க. தரமா இருக்கும். ஆமா, இதுல வந்து ஒரு ஃபேமஸான டயலாகே என்னன்னா, நிதிஷ் சொல்றா, அக்கா அப்படின்ட்டு வந்து நம்ம வில்லேஜ்ல வந்து என்ன நடுவுல ஒருத்தனை போட்டு எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கூட வந்து போலீஸ்காரங்க வில்லேஜர்ஸ் எல்லாம் நம்மள பார்த்தாங்கன்னா இந்த டயலாக் சொல்லுவாங்க. நம்மளேனா அந்த கேம் விளையாண்டு தெரிஞ்சுக்கோங்க. ரெசிடென்ட் ஈவில்ல பாத்தீங்கன்னா பாஸ் ஃபைட்லாம் வெறியா இருக்கும். ஒரு பாஸுக்கும் வந்துட்டு நீங்க ஒரு மாதிரி டெக்னிக்கலா இது பண்ணணும். நீங்க மித்த கேம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வேற எதுவுமே இல்லை. நீங்க ரெசிடென்ட் ஈவில்ல பாத்தீங்கன்னா வெறும் கன்னு மட்டும்தான். கன்ல தான் நீங்க ஆடணும். சில டைம்ல வந்துட்டு அவன் ஒரு இதுதான் ஒரே ஒரு ஷாட் தான் இது பண்ணுவான், நம்ம செத்து போயிருவோம். இன்னொரு இதை பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து நம்ம காப்பாத்த போனோம்ல, அவ வேற இருப்பா, அவளை வேற பாத்துக்கிட்டு பாஸ் ஃபைட்டை வேற இது பண்ணணும். இதான் இந்த கேமோட இதுவே. கண்டிப்பா இந்த கேம் வந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் பெயின். இந்த கேமை பாத்தீங்கன்னா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் தூக்கி சொருவி கையில இருக்க பொருளாம் மட்டையில திரிஞ்சு. ஸோ நீங்க நினைக்கிறீங்க ஐபிஎல் எல்லாம் வன்மம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு, அப்படிலாம் கிடையாது. ஆதி காலத்துல இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சொல்லுங்கடா நிதிஷ் அண்ட் அஸ்வந்த், சொல்லுங்க இந்த கேம் பத்தி. இந்த கேம் பத்தி நான் சொல்லணும்னா வந்துட்டு அப்பெல்லாம் வந்துட்டு கேம் விளையாடுறதுக்கு வந்து போதுமான காசுலாம் வந்துட்டு இருக்காது. ½ an ஹவருக்கு வந்து 5 ரூபாய். சரியா? அப்போ வந்துட்டு யாராவது கேன பேசிக்கிறான்னு பார்ப்போம். நம்ம 2 பெட் மேட்ச் போட்டுக்கலாமா, நான் ஜெயிச்சேன்னா நீ தான் வந்து காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் வந்து மாஸ்டர் பண்ணி வச்சிருப்போம். ஆமா, ஆக்சுவலா அது வரைக்கும் வந்து நண்பா அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இந்த வந்து 4 பேர் விளையாடணும்னா 4 பேர் மேட்ச போட்டுட்டு ஜாய்ஸ்டிக்க தொட்டோடனே தக்காளி அவன் தான் நண்பனாவது இதாவது இன்னொன்னு சொல்லணும்னா அன்புடா அப்படின்ற மாதிரி போகும். இன்னொன்னு சொல்லணும்னா இந்த கேமை பொறுத்த அளவுக்கு செகண்ட் பிளேயர் வந்துட்டு சண்டை போட்டு தூக்குவாங்க. ஏன்னா செகண்ட் பிளேயர் தான் பிளாக்லிஸ்ட் பண்ணுவாரு. இது ஒரு சென்டிமெண்ட். ஆமா, செகண்ட் பிளேயர்ல ஃபர்ஸ்ட் தான் பிளாக்லிஸ்டர். நான் வந்துட்டு பிக்கே பண்ண மாட்டேன். என் தானே தலைவன் வந்துட்டு என் கூட விளாண்டவங்க எல்லாருக்குமே தெரியும், ட்ரிபிள்ஸ் தான். ட்ரிபிள்ஸ் வச்சா நம்ம என்னதான் பண்ணலாம். ஏன்னா எல்லா சட்டுமே தலைதான் வந்து வீக் ஆகும். செம்ம இது ட்ரிபிள்ஸ் வந்துட்டு. இவன் வந்து கோல்ட்பெர்க் பப்பியா, அவன் வந்து கோல்ட்பெர்க் ஆல்வேஸ். நம்ம வந்து கோல்ட்பெர்க்கோட ஃபேன். அதனாலதான் வந்து பெயினை தவிர வேற எந்த WWE கேமையும் விளையாண்டது இல்லை. ஏன்னா மத்த எதுலயுமே இருக்க மாட்டான். அப்போ வந்த கேம்ல எல்லாம் வந்து பெயினை தவிர வேற எதுலயுமே கோல்ட்பெர்க் இருக்க மாட்டான். இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டு இருப்போம். அது இல்லாம லைக் லிட்டலா என்னன்னா வீட்டுல எல்லாம் வந்து தேடுவாங்க. தேடுறப்போ அவங்களுக்குலாம் தெரியாது கேம் சென்டர்ல தான் இருப்போம்ட்டு. ஆனா ஒரு சிலர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா கேம் சென்டருக்கு தான் வந்து பார்ப்பாங்க. தம்பி இப்பதான் உங்க அம்மா தேடிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்ல, ஒரு வெறித்தனமா வந்து பெயின் எல்லாம் உட்காந்து கேம் சென்டர்ல விளாண்டு தெரிஞ்சோம்.
லைக் அது கேம் எப்படின்னா சென்டரே அழிஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விளையாடுறத விட வெளியே ம். நாங்க இதுக்குன்னே வந்து வீடு வந்து என்ன சொல்ல ஒரு 5, 6 தெரு தள்ளி இருக்கும். நாங்க அப்படியே நடந்து முன்னாடியே பிளான் போட்டு வச்சிருவோம். டேய் நாளைக்கு வந்து 10 மணிக்கு போறோம். உட்காந்து சனி, வீட்டுக்கு ஞாயிறு சாப்பிடுறதுக்கு வரோம். திரும்ப கேம் சென்டர் போறோம். இப்படிதான் சனி, பிளானா ஞாயிறு இருக்கும். வந்துட்டு எப்படி இருக்கும்னா, அந்த வாரம் ஃபுல்லா சேர்த்து வைக்கிற காச கொண்டு போய் சனி, ஞாயிறு போய் ம். இது பண்ணிருவோம். எனக்கு வந்து ஒரு ஆமா. நாளைக்கு வந்துட்டு எங்க பாட்டிட்ட ஒரு ஒரு ₹10, எங்க தாத்தாட்ட ஒரு ம். ₹10, எங்க வீட்ல இருக்க எல்லா பேர்ட்டயும் ₹10 சேர்த்துருவேன். சேர்த்து அந்த வாரத்துக்குள்ள நான் எப்படியும் ஒரு ₹150 சேர்த்துருவேன். ₹150 நீங்க பாத்துக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு ₹10 அப்ப. ₹150 நாங்க எவ்வளவு நாள் விளையாடுவேன். அந்த அளவுக்கு அந்த கேம் மேல எங்களுக்கு ஒரு மோகம் அப்போ. அப்ப ம். இதுல என்ன ஹைலைட்னா, வீட்ட பொறுத்தவரைக்கும் இது வெட்டி செலவு. எங்களுக்கெல்லாம் அது மெமரீஸ். கோல்டன் மெமரீஸ் அதெல்லாம். இப்ப என்னன்னா, பெரிய பெரிய மால்லலாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா என்னடா கார்ட்லாம் கேட்கறாங்க தனியா. அதுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்து விளையாடுங்களான்ட்டு. எங்கடா ம். ₹10 விளையாண்ட நாங்க எங்க? ₹5 ரீ கார்டு ரீசார்ஜ் பண்ணி விளையாடுற நீங்க எங்க? அந்த மாரி தான் இருக்கும். சரி. ஆக்சுவலா வந்து இந்த கேமும் சொல்லணும்னா எல்லாருமே ஆக்சுவலா ட்ரை பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் திரும்ப உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணணுமா? வன்மத்த கக்கணுமா? பீன ஏத்தி விளையாடுங்க. லாஸ்ட்டா பார்க்க போற கேம் பார்த்தீங்கன்னா, போர் கடவுள் என்று அழைக்கப்படும் காட் ஆஃப் வார் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா, கிரீக் மித்தாலஜிய பேஸ் பண்ணி எடுத்த கேமு. PS2ல பார்த்தீங்கன்னா, இதுல 2 பார்ட் இருக்கு. ஸோ நம்ம பாய்ஸ் அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும். இங்க இருக்க எல்லாருமே காட் ஆஃப் வார் வெறியர்கள்னு சொல்லலாம். ஸோ வாங்க நம்ம பாய்ஸ் கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம். இந்த கேம் எப்படி இருக்கு? அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு நம்ம கேட்கலாம். சொல்லுங்கடா. ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா, மத்த கேம் எந்த கேம பத்தி பேசினாலும் என்ன சொல்ல ஒரு வெறி வராது. ஆனா இந்த காட் ஆஃப் வார்ன்னு எடுத்துக்கிட்டாலே, தக்காளி கொய்யால அப்படியே அந்த தூக்கி காட் ஆஃப் வார் சொருகணும். சொருவலாம் அந்த மாரி வரும். லிட்டரலா வந்து நான் இது பிளே ஸ்டேஷன்லலாம் வந்து அந்த கேம் தேய தேய எப்படி நித்திஷ் வந்து ரெசிடென்ட் ஈவில தேய தேய விளையாண்டானோ, நான் இந்த காட் ஆஃப் ம். வார் 1, 2 தேய தேய விளையாண்டுருக்கேன். அதுலயும் வந்து என்ன ஹைலைட்னா, என்னோட PS2ல வந்து அந்த சேவ் ஃபைல அப்படியே போட்டு வச்சுட்டேன். அது எரர் ஆகி எனக்கு ஒரு தெரியும் அது. கட்டத்துக்கு மேல வந்து ஒரு கட்டத்துக்கு அது என்ன சொல்ல பாலைவனத்துக்கு போனோனே பாலைவனத்துல அப்படியே பிரிட்ஜ் நின்றுவேன். கிட்ட பிரிட்ஜ் கிட்ட ஃப்ரீஸ் நான் ஆயிடும். கரெக்ட்டா அந்த பிரிட்ஜ் கிட்ட போனோனே அப்படியே ஸ்டக் அந்த சீன். ஆமா. அப்படியே ஃப்ரீஸ் ஆயி நின்றுவேன். காட் ஆஃப் வார் 1 மட்டும் போய் இதுல தான் கேம் சென்டர்ல தான் முடிச்சேன். பிளே ஸ்டேஷன்ல இருந்து கேம் சென்டர்ல போய் முடிச்சேன் அப்பலாம். இதுல என்ன சொல்லணும்னா, கேமே ஒரு மாரி என்ன சொல்ல, கதையும் சரி, கேம் பிளேயும் சரி, வெறியா இருக்கும். சும்மா அப்படியே இருந்தா, இப்படி சுத்தி போட்டு அப்படியே தூக்கி போட்டு ஒரு அடி அடிப்பான் பாருங்க தக்காளி. கட்ட கட்ட முக்கோணம். வெறியா இருக்கும். அதாவது கட்ட கட்ட முக்கோணம். கட்ட கட்ட முக்கோணம். அடுத்து இதுல என்னன்னா, ம். அ ஒரு அந்த கிரேட்டோஸ்ன்ற ஒரு கேரக்டர செம்மையா கொண்டு போய் அது எப்படி இருந்தாலும் வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். பட் ஆனா மத்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து உண்மையிலேயே வந்து கடவுள் தான். கிரீக்கோட கடவுள்னே சொல்லலாம். அப்படியே இன்னொன்னு விளாண்டு விளாண்டு இன்னொன்னு சொல்லணும்னா இந்த கேம் வந்து ஒரு 18+ கேம் இது அப்ப. ஆனா எங்களுக்கு ஆமா. அதெல்லாம் தெரியவே தெரியாது. தெரியவே தெரியாது. அப்பெல்லாம் விளையாண்டுருவோம் அதெல்லாம். இன்னும் சொல்லணும்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் வந்து சொன்னோம்னா வந்துட்டு இப்போ உள்ள பையனா அண்ணே அது வந்து 18+ கேம்னு. டேய் நாங்களாம் அப்பயே விளையாண்டுருக்கோம்டா. உங்களுக்கு தானே இதெல்லாம் 18+. எங்களுக்குலாம் அப்படியே 18+ன்னு ஒரு என்னன்னே வார்த்தையே தெரியாது. தெரியாதுடா. அப்படியே இதுல விளையாண்டுருவோம்டா கேம. சோ அடுத்து அப்படி 2க்கு வந்துட்டோம்னு வைங்களேன். 2வுமே நல்லா தான் இருக்கும். லைக் இதுல என்னன்னா பிட்ரேல் ஆயிருவான். ஏமாந்து போயிருவான். யாருன்னா சொந்த அப்பாவால ஏமாந்து போயிருவான். கடைசில வந்து அப்பாவ பழிவாங்கணும்னு சொல்லிட்டு இது விளையாடுவோம். அப்படியே போவோம் பாருங்க. நடுவுல செம்மையா இருக்கும் ஸ்டேஜஸ்லாம். ம். காட் ஆஃப் வார்னாலே சும்மா அப்படியே வெறி அப்படியே உள்ளக்க ஏறும். கிட்டத்தட்ட காட் ஆஃப் வார் 1 கூட வந்து ஒரு எப்படி ம். ஒரு 10 தடவ விளையாண்டுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா காட் ஆஃப் வார் 2லாம் லிட்டரலி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி மோட் முடிச்சுட்டு அப்படியே நார்மல் முடிச்சுட்டு அப்படியே ஹார்டு முடிச்சுட்டு அப்படியே வெறியாடு. இப்பலாம் வந்து என்ன சொல்ல அந்த கேம வந்து கரைச்சு குடிச்சவனால மட்டும் தான் தெரியும். லைக் வந்து ஆப்போனன்ட் வந்து என்னென்ன மூவ்மெண்ட் பண்ணுவான். இப்ப வரைக்கும் தெரியும். ஸ்டடி பண்ணி வச்சுட்டு சொல்லப்போனா வெறியாடுல ஃபுல் அண்ட் ஃபுல் டாட்ஜ் அண்ட் அட்டாக்கா தான் இருக்கும். ம். லிட்டரலி நீங்க வந்து ஈசில வந்து ஒரு 3 அடி அடிக்கிறீங்கன்னா, தெரியாது வெறியாடுல வந்து 2 ஒரு அடி 10 தான். அடி அடிக்கிற மாரி இருக்கும். இல்ல இல்ல. நம்ம 10 ஆ அடி ஆ அடிக்கணும். நம்ம 10 எனிமி அடி வந்து பண்ணணும். ஒரு அடி ஒரு அடிச்சாலுமே அடி சோலி 2 அடி முடிஞ்சுச்சு. அடிச்சாலும் முடிஞ்சுச்சு. ஆமா. சோலி முடிஞ்சுச்சு. இதுலயுமே கஷ்டமா இருக்கிறது என்னன்னா, அந்த ஒரு என்ன சொல்ல வவ்வால் மாரியே வவ்வால் பாய்ஸ் வருவாய்ங்க. வவ்வால் அந்த பாய்ஸ். வவ்வால் பாய்ஸ் கூடயே வந்து மெடுசா வருவா. இவ வந்து மெடுசா. நம்மள இவ வந்து நம்மள வந்து சிலையா மாத்தி விட்டுருவா. அந்த வவ்வால் பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க கரெக்ட்டா வந்து உடைச்சு டப்புனு விட்டு வந்து போயிருவாய்ங்க. உடைச்சுட்டு போயிருவாங்க. ஆனா இருந்தாலும் தேய தேய விளையாண்ட ஒரே கேம்னா காட் ஆஃப் வார் மட்டும் தான். நான்லாம் காட் ஆஃப் வார். அப்படியே வந்து நெறைய கேம் விளையாண்டுருக்கேன். பட் ஆனா மெயினா நெறைய தடவ தேய்ச்சது PS2ல வந்து காட் ஆஃப் வார் தான். என் பிளே ஸ்டேஷனே அழுகும். ஏன்டா அத போட்டு இப்படி பாடாப்படுத்துற? என்னைய விட்றா கொஞ்ச நேரமாச்சும் விட்றான்டா. நான்லாம் வந்து விளையாண்டுட்டு தான் போவேன். போ அப்படின்ருவேன். எங்க வீட்லலாம் கேட்பாய்ங்க. எத்தன தடவடா இந்த கேமே விளையாடுவ? எங்க அண்ணன்லாம் கேட்பாங்க. எப்ப பாரு காட் ஆஃப் வார் தான் விளையாண்டுட்டு இருக்கியா? அப்படின்ற மாரி.
ஆனா வந்து சென்டிமெண்ட் இது கொஞ்சம் சென்டிமெண்ட் ஜாஸ்தி அந்த ம். கேம்ல. ஆமா. என்ன இப்ப எங்களால வந்து God of War 4, 5 தான் விளையாட முடியல. ஏன்னா பட்ஜெட் பத்தல அந்த கேம் விளையாடுறதுக்குலாம். அதான் ரூ. ஒரே 1000 ரூ. காரணம். 2000 சொல்றான் ஒரு கேம் வாங்குறதுக்கு. கிராக்டு ஏத்தலான்னு பார்த்தா பைரேட்டட் அப்படி இப்படின்றானுங்க. ஸோ அதனாலேயே வந்து அந்த பைரேட்டட் பக்கம் போறதில்ல. ஸோ இந்த கேமும் வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து மத்த கேம்ஸ் விளையாண்டுருக்கீங்களோ, மஸ்ட் ட்ரை God of War. விளையாண்டுருப்பீங்க. விளையாடலைன்னா கண்டிப்பா விளையாண்டு பாருங்க. ஓகே டியூட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நாங்க பேசியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த கேம் தான் எங்க டாப் 5 இருக்கக்கூடிய கேமு. ஸோ நீங்க எந்தெந்த ஓஜி கேம்ஸ்லாம் விளாண்டுருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்ட் 2 வேணும்னு நினைச்சீங்கனாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே டியூட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் எல்லாம் சந்திக்கிறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கிரி, அஸ்வந்த் அண்ட் நிதிஷ். பாய் டியூட்ஸ் அண்ட் வணக்கம். Uh